ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான வெண்டைக்காய் பச்சை மிளகா புளிமண்டி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கழுவி சுத்தம் பண்ணி நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காவை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு வதக்க போகிறோம். அந்த வெண்டைக்காவில் இருக்கிற பிசுப்பெல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு இதை நல்லா நம்ம வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு வெறுமனே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் இப்போ நான் நல்லா வதக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு எல்லா வெண்டைக்காலையும் அந்த ஆயில் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்து இது போல் நல்லா பெரட்டிக்கோங்க. பெரட்டிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெண்டைக்காவை நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதே சட்டியை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அதே சட்டிலே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதிலே நம்ம கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ஒரு 3/4 பழத்துக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போது அது கூட இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6-7 பச்சை மிளகாவை 2 உடச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் போட்டு அந்த பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். இது கூட என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, இதை நம்ம அது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம வெண்டைக்காவை அரைப்பதம் வேக வச்சுருக்கோம் வதக்கியிருக்கிறதுனால. இப்போ ஒரு அரைப்பதம் வெந்தால் போதும். அதுக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றி நல்லா கிண்டியாச்சு. இந்த தண்ணி கூடவே கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அது கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். அந்த தண்ணி நல்லா வற்றி வரும். வெண்டைக்காவும் நல்லா வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய், பச்சை மிளகா எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி 3/4 தண்ணி இருக்கிற ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காவை ஆட் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி தலையையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாங்காய் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெண்டைக்காயில் இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றி வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே கிரேவியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா,
ஏற்கனவே சாம்பார் வைக்கும்போது நான் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், துவரம்பருப்பு. அந்த துவரம்பருப்பையும் இது கூட லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ஃபைனல் ஸ்டேஜ். இதை நல்லா துவரம்பருப்பை கிண்டினதுக்கப்புறம் நம்ம இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செஞ்ச வெண்டைக்காய் புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.